வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொதுவாக தமிழ் படத்தை தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வர வர மலையாளம், தெலுங்கு மற்ற படங்களும் நல்ல படங்களாக இருக்கிறனால அதுக்குமே விமர்சனம் பண்ணலான்னு ஒரு முடிவு 2026 இன்னும் சீரும் சிறப்புமாக அமையும் நம்புகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற தெலுங்கு படம் நம்ம மெகாஸ்டார் பாஸ் சிரஞ்சீவி, விக்டரி வெங்கடேஷ், நயன்தாரா, சச்சின் கேதர்கர், கேத்ரின் தெரேசா மற்றும் பலர் நடித்து பீம் சிசிரலோ இசையில் அனில் ரவிபுடி இயக்கியிருக்கிற மணிசங்கர ரவி பிரசாத் இந்த படம் தான். ஆனால் டைட்டிலே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு சிரஞ்சீவியை இந்த மாதிரி ஒரு ஜானரில், அதாவது பக்கா கமர்ஷியல் ஒரு ஜானரில் வந்து பார்க்கறது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட கரு தான். ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற 2 பேர் ஒரு சூழ்நிலையில் பிரியறப்போ அவங்க குழந்தைங்களை வந்து மனைவி பிரித்து கூட்டு போயிடுறாங்க. அவங்க ஒரு கணவர் மேலே ஒரு தப்பான புரிதலில் இருக்காங்க. அந்த புரிதலை உடைச்சி குழந்தைங்களோட மறுபடியும் சேர்ந்தாரா இல்லையா அப்படின்ற விஸ்வாசம் பிளாட்டு தான். அதுக்கு நடுவில் வர வில்லன்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்றது தான் கதை. இதை கம்ப்ளீட்டாக தெலுங்கு மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அவங்களோட ஃபேன்ஸை திருப்தி பண்ணுறதுக்காக வெங்கடேஷ் கேமியோலாம் உள்ளே கொண்டு வர வச்சு ஒரு மாதிரி ஜாலியாக படம் போகிறதே தெரியும். ஒரு 2.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல படமாக தான் எடுத்திருக்காங்க. எனக்கு இதில் என்ன பிடிச்சிருந்தது முதல்ல அப்படின்னா, பாஸ் தான். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸ் தொட போகிற ஒரு ஆள். ஆனால் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா அப்படி கிடையாது. அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோவா ஒரு ஹீரோனா மாஸ் அப்படின்ற ஒரு அப்பியரன்ஸில் தெலுங்குல நார்மலாகவே அது இருக்கும். அதுவும் இருக்குது. பட் அதை தாண்டி நிறைய இடங்கள்ல அவர் பண்ணுற அந்த மிமிக்ஸ், காமிக்ஸாக இருக்கட்டும், அவர் ஹியூமராக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ், எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த வயசுலையும் ஒரு பர்ஃபெக்டான ஹீரோ மெட்டீரியல். எப்படி வேணாலும் தன்னை ஃப்ளெக்சிபிளாக பயன்படுத்திக்க அலோவ் பண்ணால் அது கேரக்டர் எவ்வளோ எவால்வ் ஆகுன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த படம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது எனக்கு பிடிச்சதுக்கு வந்து சிரஞ்சீவி. 2வது வெங்கடேஷ். கிட்டத்தட்ட இன்டர்வல் கிட்ட வர ஒரு கேமியோ தான். அருமையாக பண்ணியிருப்பாரு. அவரோட அந்த அவர் வரும்போது ஒரு ஸ்வாக் இருக்கும், அப்படி இருக்கும், வேற மாதிரி ஒரு ஸ்வாக்ல இருப்பாரு. அது வந்து பர்ஃபெக்டாக அந்த படத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க சிரஞ்சீவி சார் சேர்த்து பண்ணுற விஷயங்கள்லாம் அல்டிமேட். 2வது வெங்கடேஷ். 3வது நயன்தாரா. அவங்களுக்கு அந்த விஸ்வாசம் படத்தில் என்ன மாதிரி ஒரு ரோலோ அந்த ரோல், ஒரு ஆட்டிடியூட்குரிய ஒரு பணக்காரத்தன்மை கொண்ட ஒரு பெண்மணி. அவங்களும் அந்த ரோல்லே தான் பக்காவாக பர்ஃபெக்டாக செட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு அப்பா வர செகண்ட் அவளோட கேரக்டருமே ஒரு கன்னிங்கோட இருக்கிற ஒரு செயல்படுற ஒரு கேரக்டர், அதுவுமே நல்லா இருந்தது. கூட வர மற்ற கேரக்டர்ஸ், கேத்ரின் தெரேசா இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸுமே படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்க. அந்த குழந்தைங்கள வர 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ கேரக்டர்ஸ்ன்னு வரும்போதும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. 2வது இந்த படத்தோட ரேட்டிங். தமிழ் படத்துல இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிளாட், ஆனால் அதே படத்தை திருப்பி ரீமேக் பண்ணால் கண்டிப்பாக அது அங்கே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெலுங்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹை மாஸ் ஃப்ளேவருக்குள்ளேயே ஒரு கேரக்டருக்கான ஒரு எவால்வ்மெண்ட் கொடுத்து அது அவ்வளோகா மசாலாவோட கலந்து எங்கேயுமே பெருசாக வெளியிலேருந்துலாம் கொண்டு வந்து சேர்க்காம படத்துக்கு என்ன தேவையோ படத்துக்குள்ளேயே அந்த எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்பவே பக்கவான ரைட்டிங் இதுன்னு சொல்லணும். அனில் ரவிபுடி அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிருக்காருன்னு சொன்னால் எல்லா விதமான ஃபேன்ஸுக்குமே இந்த படம் பார்க்குறப்போ ரிப்பீட் வாட்சுக்குரிய விஷயங்களுமே இருக்கும். குறிப்பாக தெலுங்குல சொல்லும் போது அவங்க அந்த பீப்புளுக்கு கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக பிடிக்கிற அளவுக்கு ரைட்டிங் இருந்தது. அது நல்லா இருந்தது. 3வது மியூசிக். சொல்லப்போனால் படத்தில் வர பாடல்கள் எல்லாம் சிரஞ்சீவி சாருக்கு முன்னாடி வந்த பாடல்கள் வந்து கம்ப்ளீட்டாக வேறுபட்டு வேற ஒரு ஃப்ளேவரில் இப்போ உள்ள யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதமுமே நல்லா இருந்தது பாடல்களாக. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். எப்பவுமே தமன் அப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா தமன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்ற அளவுக்கு தெலுங்குல ஒரு விஷயம் கொண்டு போயிருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த படத்தில் உள்ள பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா இருந்தது. எந்த குறையுமே இல்லை. எங்கே மாஸ் வேணுமோ அங்கே மாசம், எங்கே ஹியூமருக்கு தேவைப்படுற அளவுக்கு மியூசிக்கோ எல்லாமே பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆயிருந்ததுன்னு சொல்லணும். அது தனி ஒரு தெலுங்கு ஃப்ளேவருக்குரிய சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸ் தான். எப்படி இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இடத்துலையும் அந்த கலர்ஃபுல்லை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு பப்ல இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ விஷுவலி பார்க்குறப்பவும் கலர்ஃபுல்லாக நல்லா ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லா வெளியே பெருசாக தெரியுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லாவும் இருந்தது. அதை தாண்டி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் நல்லா இருந்தது. ஸோ உனக்கு இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ படத்தில் ஃப்ளாவே இல்லைன்னா இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு லேக் இருக்கும். பட் அது தெலுங்குல பெருசாக எனக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன விதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நிறைய இடங்கள்ல வர சீன்ஸ் ரிப்பீட்டடாக வரும்போது கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தவிர்த்துக்கலாம்னு தோணுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் மேபி 2.5 மணி நேரம் வரும்போது இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நான் இப்பயே சொல்கிறேன், இது எல்லாமே தெலுங்கு ஃபேன்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த படம் இந்த லேக் கூட ஃபீல் ஆகாதுன்றது தான் என்னோட கருத்து. மற்றபடி ஓவரால் ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. ரொம்பவே அற்புதமாக இருந்ததுன்னு சொன்னோம். எங்கேயுமே உங்களுக்கு ஒரு 2.25 மணி நேரம் போர் அடிக்காமல் உங்களை எங்கேஜிங்காகவும் என்டர்டைனிங்காகவும் பண்ணுற ஒரு படம் தான் ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் பிளே. அது வந்து மணிசங்கர ரவி பிரசாத் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிருக்கு. ஸோ எனக்கு ஃப்ளாஸ்ன்றதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஜாலியான பொங்கல் வைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம்னா இந்த படம் நான் சொல்லுவேன். ஓவராலாக மணிசங்கர ரவி பிரசாத் எனக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 75 கொடுப்பேன். ஒரு ஜாலியான படம், விஸ்வாசம் பிளாட் தான். ஸோ அதை தாண்டி அதை புதுசாக நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற ஒரு கதை பரிணாமத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா இருந்தது. யாரெல்லாம் அந்த படம் பார்க்கலாம், கமர்ஷியல் படம் பார்க்குற எல்லாருமே பார்க்கலாம். தெலுங்கு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே பார்க்கலாம். சொல்லதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திருப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு முன்னோட திருவங்க சந்திக்கிறாங்க. இது நம்ம ஷோ ஃப்ரீ நடந்து போச்சு.